Good morning. Daily use sentences. First one. Hey dude, what are you doing? I feel so tired. Certainly I need refreshment. So, shall we meet at 11 in Chai Corner? நண்பா என்ன செய்கிறீங்க? நான் ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக எனக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும். அதனால் 11 மணிக்கு நம்ம சாய் கார்னரில் சந்திக்கலாமா? இந்த ஸ்லைடில் நான் 11 அப்படின்ற ஒரு வேர்டு பயன்படுத்தியிருக்கேன். அப்படின்னா காலையில் நம்ம ஒரு 11 மணிக்கு ஒரு ஸ்மால் டீ பிரேக் எடுத்துப்போம் இல்லைங்களா, ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக. அந்த நேரத்தை தான் 11 குறிப்பிடுறாங்க. இது ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். Next one. Instead of the chai corner, shall we meet at the snacks point? There we can get both snacks and tea. What's your opinion? சாய் கார்னருக்கு பதிலாக ஸ்நாக்ஸ் பாயிண்டில் சந்திக்கலாமா? அங்கே நமக்கு ஸ்நாக்ஸு டீ ரெண்டுமே கிடைக்கும். என்னடா சொல்கிற? ஓகே டியூட், வி வில் மீட் அட் த ஸ்நாக்ஸ் பாயிண்ட். சரி, நம்ம ஸ்நாக்ஸ் பாயிண்டில் சந்திக்கலாம். இதையே நம்ம வேறு மாதிரி சொல்லலாம். ஓகே, wherever you say we can go there. நீ எங்கே சொல்கிறியோ நம்ம அங்கே போகலாம். ஆர் லெட்ஸ் கோ தேர். சரி, நம்ம அங்கே போகலாம். இந்த மாதிரியும் நம்ம பதில் சொல்லலாம். Next one. Today I skipped my breakfast. I am really hungry. I need a square meal. So you drive to a good restaurant. இந்த இடத்துல ஸ்கொயர் மீல் அப்படின்ற ஒரு வேர்டு பயன்படுத்தியிருக்கேன். அப்படின்னா எ மீல் தட் மேக்ஸ் யூ ஃபீல் சாட்டிஸ்ஃபைடு. ஒரு சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா அது திருப்தியாக இருக்கணும். அதுதான் ஸ்கொயர் மீல்னு சொல்கிறோம். நான் காலையில் சாப்பிடல, ரொம்ப பசிக்குது, எனக்கு நல்ல திருப்தியாக ஒரு சாப்பாடு வேணும், அதனால் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போடா. அடுத்த பேராகிராஃப்குரிய தமிழ் டிரான்ஸ்லேஷனை நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். I couldn't tolerate the feeling of hunger. How do you tolerate it? Skipping breakfast is a bad habit. Come on in. I also crave a delicious meal today. என்னால் பசியை தாங்க முடியாது. நீ எப்படி தாங்குற? காலை உணவை தவிர்ப்பது தவறான பழக்கம். வா, வண்டியில் ஏறு. எனக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும். இந்த இடத்துல கிரேவ் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு எனக்கு சிக்கன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும், எனக்கு மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இதுக்கு பேர் பசி கிடையாது, ஆனால் ஒரு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கிரேவ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். சார், ஹியர் இஸ் யுவர் ஆர்டர். சார், உங்கள் ஆர்டரு. திஸ் இஸ் நாட் வாட் ஐ ஆர்டர்ட். ப்ளீஸ் டேக் இட் அவே. இது நான் ஆர்டர் பண்ணது இல்லை, தயவுசெய்து எடுத்துகிட்டு போங்க. இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, வெயிட்டர், யூ கீப் இட். ஹே டியூட், ஐ ஆம் ஸ்டார்விங். ஐ வில் ஈட் திஸ் ஒன் அன்டில் அவர்ஸ் இஸ் ரெடி. அண்ணா வைங்க. டே, எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, நம்ம ஆர்டர் வர வரைக்கும் அல்லது நம்ம ஆர்டர் பண்ணது வர வரைக்கும் நான் இதை சாப்பிட்றேன். நெக்ஸ்ட் ஒன். I can't chew the chicken. This is too hard. I think it is undercooked chicken. என்னால் சிக்கனை மெல்ல முடியல, ரொம்ப கடினமாக இருக்குது. சிக்கன் சரியாக வேகலைன்னு நினைக்கிறேன். Is it? Okay, you just keep it aside. Fortunately, you knew in the beginning itself. Guys, all wait for a while. We will order another dish. அப்படியா? சரிடா, ஓரமாக வை. நல்ல வேலை, ஆரம்பத்திலே தெரிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், நாம் வேறு டிஷ் ஆர்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன். டோன்ட் ட்ரை டு கிராம் ஆல் த ஃபைல்ஸ் இன்டு எ சிங்கிள் கேபின். மேக் யூஸ் ஆஃப் அனதர் கேபின் அஸ் வெல். அதர்வைஸ் த பேப்பர்ஸ் இன் த ஃபைல் மே கெட் torn. டே, எல்லா ஃபைலையும் ஒரே கேபினில் வைக்க முயற்சி பண்ணாத, மற்ற கேபின்லையும் வை, இல்லாட்டி ஃபைலில் இருக்க பேப்பர் கிழிஞ்சாலும் கிழிஞ்சிடும். இந்த ஸ்லைடில் கிராம் அப்படின்ற ஒரு வேர்டு பயன்படுத்தியிருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, டு ஃபில் டூ மெனி திங்ஸ் இன்டு எ ஸ்மால் ஸ்பேஸ். அதோடைய கெப்பாசிட்டிக்கு மீறி அதில் நிறைய பொருளை போட்டு அழுத்தி அழுத்தி வைக்கிறது, அதுக்கு பேர் தான் கிராம். நெக்ஸ்ட் ஒன்.
I think you are struggling with your travel bag for a long time. Am I right? ரொம்ப நேரமாக உன் ட்ராவல் பேக் கூட போராடிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன், சரியா? எஸ், யூ ஆர் ரைட். ஐ crammed all my sarees in this bag. But it's difficult to zip up the bag. ஆமாம், நீ சொல்கிறது சரிதான். நான் எல்லா புடவையும் இந்த பேக்லேயே வச்சிட்டேன். ஆனால் ஜிப்பை போட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஸ்லைடில் ஜிப்பப் அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துருக்கேன். அப்படின்னா ஜிப் போடுறதுன்னு அர்த்தம். இதுக்கு ஆப்போசிட்டு அன்சிப், அதாவது ஜிப்பை கழட்டுறது. ஹே, now you are a family man. You have a lot of commitments to your family. Our children are growing up. So, you must abstain from smoking and drinking. டேய், நீ இப்போ ஒரு குடும்பஸ்தன். உனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. குழந்தைங்க வளர்ந்துட்டுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிற பழக்கத்தெல்லாம் நீ விடணும். எஸ், ஐ நோ, பட் ஐ காண்ட். எனக்கு தெரியுது, ஆனால் என்னால் விட முடியல. இந்த ஸ்லைடில் அப்ஸ்டைன் அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா டு ஸ்டாப் யுவர் செல்ஃப் ஃப்ரம் டூயிங் சம்திங். அதாவது நமக்கு ஏற்கனவே ஒரு பழக்கம் இருக்கும். அந்த பழக்கத்தினால நமக்கு சில தீமைகள் வரும். அப்படின்னா அந்த பழக்கத்தை நம்ம கைவிடணும். அதுதான் அப்ஸ்டைன் அப்படின்னு ஆங்கிலத்தில் குறிப்பிடுறோம். நெக்ஸ்ட் ஒன், ஐ நோ nowadays I have become more and more obsessed with her memories. I need peace. Again, I want to feel great relief and tranquility in my life. எனக்கு தெரியுது, இப்போல்லாம் அவளின் நினைவுகளிலே நான் மூழ்கி கிடக்கிறேன். எனக்கு அமைதி தேவை. மீண்டும் என் வாழ்க்கையில் நிம்மதியையும் அமைதியான நிலையையும் உணர வேண்டும். ஹே, கமான், லெட்ஸ் மூவ் ஆன் டு த பார்க் டு என்ஜாய் த ஃப்ரெஷ் ஏர். சரி வா, பார்க் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். இந்த ஸ்லைடில் அப்சஸ்ட் அப்படின்ற ஒரு ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா யுவர் மைண்ட் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் சம்திங். ஸோ யூ கான்ட் டூ அதர் ஒர்க் ஆர் யூ கேனாட் திங்க் ஆஃப் எனிதிங் எல்ஸ். அதாவது நம்ம மனசு முழுக்க ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்போம். அதனால் நம்மளால் எந்த வேலையும் செய்யவும் முடியாது, வேறு விஷயத்தை பற்றி திங்க் பண்ணவும் முடியாது. இதை தான் நம்ம ஆங்கிலத்தில் அப்சஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையால் குறிப்பிடுறோம். அடுத்து ட்ராங்குவிலிட்டி அப்படின்ற ஒரு வேர்டு பயன்படுத்தியிருக்கேன். அப்படின்னா த ஸ்டேட் ஆஃப் பீயிங் காம், அதாவது ஒரு அமைதியான நிலையில் இருக்கிறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ப்ளீஸ் ஸ்டாப் ஷவுட்டிங். ஹே, திஸ் இஸ் த ஆஃபீஸ். எவ்ரி ஒன் இஸ் வாட்சிங் யூ. யூ லீவ் மீ இன் டிஸ்கிரேஸ். டோன்ட் புஷ் மீ இன் டு எ எம்ப்ராசிங் சுச்சுவேஷன். தயவுசெய்து கத்துறதை நிறுத்து. இது ஆஃபீஸ், எல்லாரும் உன்னை பார்த்துட்ருக்காங்க. உன்னால் எனக்கு அவமானமாக இருக்குது. என்னை தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு தள்ளாத. இந்த ஸ்லைடில் டோன்ட் புஷ் மீ இன்டு அன் எம்ப்ராசிங் சுச்சுவேஷன் அப்படின்னு நான் டைரெக்டாக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக ஒரு ஃப்ரேஸும் நீங்கள் பயன்படுத்தலாம். அது என்னென்னா டோன்ட் புட் மீ ஆன் த ஸ்பாட் அப்படின்னாலுமே என்னை தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு ஆளாக்காதே அல்லது தள்ளாதேன்னு அர்த்தம். நீங்கள் டைரெக்டாகவும் பயன்படுத்தலாம் அல்லது காரணத்தை சொல்லியும் பயன்படுத்தலாம். அதாவது டோன்ட் புட் மீ ஆன் த ஸ்பாட் பை யுவர் worst பிஹேவியர். அதாவது உன்னுடைய மோசமான நடத்தையால் என்னை தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு ஆளாக்காதே அப்படின்னு அர்த்தம். Thank you for watching. Thank you.